உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தின தாக்குதல் பத்தி நம்ம யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. உலக அரசியல் வரலாற்றுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் இந்த சம்பவம் தான் இப்ப வரைக்கும் பெரும் விவாதமா போய்கிட்டே இருக்கு. இந்த போர் குறித்து பிரதமர் மோடி எடுத்த அதிரடி முடிவும் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். முடிவுக்கு வராத இந்த பிரச்சனையால் அமெரிக்காவுக்கு இருக்கும் சிக்கல் குறித்தும் இந்த போருக்கு பின்னாடி அமெரிக்கா செய்த திட்டம் என்னன்னு நம்ம சேனல்ல விரிவா சொல்லி இருக்கோம். இதோ அந்த வீடியோ. 77 வருஷங்களுக்கு முன்னாடி 2ஆம் உலக போர்ல அமெரிக்காவில் உள்ள பேர்ல் ஹார்பரை ஜப்பான் குண்டு போட்டு அழிச்சது. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பதிலடியா 2ஆம் உலக போர்ல ஈடுபடாம சைலண்டா இருந்த அமெரிக்கா ஜப்பான் பண்ண இந்த வேலையால கடும் கோபமாகி இருந்தாங்க. இப்ப விஷயத்துக்கு வர அந்த சமயத்துல தான் அமெரிக்க சயின்டிஸ்டுகள் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு இருந்தாங்க. அதாவது லேப் டெஸ்ட்ல மட்டும் செஞ்சிருந்தாங்களே தவிர அணு ஆயுதத்தை ஒரு போர்ல இன்னொரு நாட்டு மேல பயன்படுத்தும் அளவுக்கு செல்லாம இருந்தாங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அமெரிக்கா சும்மா இருந்தாலும் இந்த லேப்ல உட்கார்ந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க டெஸ்ட் பண்ணாதான் தெரியும்னு அப்பப்ப லேப்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு சில வில்லங்கமான சயின்டிஸ்டுகள் ஏற்கனவே செம்ம கோபத்துல இருக்கிற அமெரிக்காவை உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. அதாவது இதுதான் சார் சரியான டைம், ஜப்பான் மேல போட்டா பழிக்கு பழி மாதிரி ஆயிடும், நாமும் உபயோகிச்சதால என்ன விளைவுகள் ஏற்படும் என்ன நம்ம ஆராய்ச்சியையும் கையோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசனை வந்திருக்கு. மற்ற நாடுகளுக்கும் நம்மள குத்தம் சொல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி நம்பவும் வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல தான் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இப்போ யுஎஸ் பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் அந்த சமயத்துல அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அந்த சமயத்துல தான் ஹாரி ட்ரூமன் பிரசிடென்டா அங்க ஆனாரு. அதாவது 6ஆம் தேதி ஆகஸ்ட் 1945ஆம் ஆண்டு அமெரிக்க போர் விமானம் லிட்டில் பாய் என்ற கோட் நேம் கொண்ட சின்ன அணுகுண்டு சுமந்து கொண்டு ஜப்பான் நோக்கி பறந்துச்சு. அன்னைக்கு காலையில 8:15 அளவில் உலக வரலாற்றில் முதலாக ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது லிட்டில் பாய் அணுகுண்டு போடப்பட்டது. முதல் 3-4 நிமிடங்கள்லேயே லட்சக்கணக்கான மக்கள் உடனடியாக மரணிச்சாங்க. மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் பின்னால ரேடியேஷன் சிக்னஸ்னால இறந்தாங்க. இந்த வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும். இதோடு நிற்காம 3 நாள் கழிச்சு 9ஆம் தேதி கூட ஃபேட்மேன் என்கிற மற்றொரு அணுகுண்டை ஜப்பானின் நாகசாகி என்ற நகரத்தின் மீது அமெரிக்கா போட்டுச்சு. அதுலயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. இது எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த ஒரு கொடூரம். இதனால ஜப்பான் எப்படிப்பட்ட கடும் துயரத்திற்கு சென்றதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது தவிர லட்சக்கணக்கான மக்கள் நோய்வாய்ப்பட்டாங்க. அதிலும் பலர் ரேடியேஷன் சிக்னஸால இருந்தாங்க. இது ஒரு பேரழிவு என்பதை உலகம் உணரவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம சொல்லலாம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, சில காலங்கள் எடுத்துக்கிச்சு. இதையெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட பகீர்னு இருக்கும்ல நமக்கு எல்லாருக்கும். ஆனா அப்பவே அப்படின்னா இப்ப எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லையா? பெரும்பாலான நாடுகள் இப்ப சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை வச்சிருக்காங்க. ஒருத்தர் ஆரம்பிச்சா திருப்பி அடிக்க பல நாடுகள் அவங்கவுங்க நாடுகளை காப்பாற்றிக் கொள்ள என்ன அடிச்சு எங்கப்பா நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன அடிச்சு நான் திரும்பி அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு சொல்ல தயாரா தான் இருக்காங்க. இது இப்ப இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய நிலவரம் இதுதான். இந்த இடத்துல இப்ப நடக்கிற ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா கடந்த 2 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. சோ நேட்டோ அமைப்புல உக்ரைன் சேர ஆர்வமாக இருந்தது பிடிக்காம ரஷ்யா உக்ரைன் கிட்ட எவ்வளவு சொல்லியும் பார்த்துச்சு. ஆனா உக்ரைனும் கேட்பதாவே இல்லை. காரணம், ரஷ்யாவில் இருந்து பிரிந்த உக்ரைன் அமெரிக்காவுக்கு ஆதரவா நேட்டோவில் இருந்தா நாளைக்கு அமெரிக்காவின் தலையீடு ரஷ்யாவை பாதிக்கும் என்பதால ரொம்ப தெளிவா இருந்தாங்க. தெளிவா இப்பயும் இருக்காங்க. காரணம், ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் பிரிந்தாலும் கூட கலாச்சாரம் மற்றும் ஜியோகிராபிக்கல் ரீதியாக ஒன்றானவர்கள் தான் நம்ம அப்படின்னு எவ்வளவு சொல்லி புரிய வச்சு பார்த்தாங்க. பட் அது ஒர்க் ஆகல. அதாவது நம்ம 2 பேரும் ஒன்றுதான், எங்கேயோ இருக்கக்கூடிய அமெரிக்காவோட சேராத, அவன் கடைசியில உன்னை காலி பண்ணிடுவான்னு எவ்வளவு சொல்லியும் உக்ரைன் கேட்காத காரணத்தினால இப்போ கடந்த 2 வருஷமா போர் செய்வதிலேயே சென்று கொண்டிருக்கிறது காலம். இப்போது வரை முடிவுக்கு வரவே வரல இந்த போர். ஆனா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவா $1 trillion எல்லா உதவியும் உக்ரைனுக்கு பண்ணாங்க. ஒரு கட்டத்துல ரஷ்ய படைகள் அடிமேல் அடி வாங்கிச்சு. இத்தனைக்கும் உலகில் சக்தி வாய்ந்த ஒரு ராணுவம் என பெயர் வாங்கியது ரஷ்யா தான். இருந்தாலும் மற்ற நாடுகள் அனைத்தும் உக்ரைனுக்கு உதவியதால கெர்சன் என்ற இடத்துல ரஷ்ய படையை உக்ரைன் 4 பக்கமும் சூழ்ந்து கொலைவெறி தாக்குதலோட இருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த அளவுக்கு வெறித்தனமா சூழ்ந்து இருந்தாங்க. அதாவது கெர்சன் என்ற பர்டிகுலர் இடத்துல மட்டும் தோற்று போகிற அளவுக்கு ரஷ்யாவுக்கு நிலை ஏற்பட்டது. ஆனா உலகில் சக்தி வாய்ந்த ராணுவம் கொண்ட நாடு ரஷ்யா எப்படி இந்த தோல்வியை ஏற்றுக்கும்? இனியும் விட்டா வேலைக்காகாது, இனி அணு ஆயுதத்தை உபயோகிக்கலாம் என முடிவு செய்தது ரஷ்யா. சண்டை போடுறது என்னமோ ரஷ்யா உக்ரைன், ஆனா பயத்துல நடுங்கிறது யார் தெரியுமா? அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தான்.
ஏன்? இங்கே தான் முக்கியமாக நம்ம யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது ஜப்பான் மீது நடத்திய அணுகுண்டு தாக்குதலுக்கு உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை தான் திட்டி தீர்த்து வராங்க. இப்படியான சமயத்தில் என்னதான் ரஷ்யா உக்ரைன் மீது அணு ஆயுதத்தை உபயோகித்தாலும் பழி மீண்டும் யார் மீது வரும் அப்படின்னா அமெரிக்கா மீது தான் விழும். உக்ரைனை அனாவசியமாக ரஷ்யாவிற்கு எதிராக தூண்டிவிட்டதும் அமெரிக்கா தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால இது போல போர் வந்ததுன்னா மீண்டும் பழி அமெரிக்காவுக்கு தான் போகும் இல்லையா? அந்த ஒரு விஷயம்தான். பழி மட்டும் இல்லை, இந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அது மனித குலத்துக்கு எந்த அளவுக்கு ஆபத்தா போய் முடியும் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.